வெற்றி களிப்பூட்டும் விசுவாசம். இந்தியாவில் ஊழியம் கிபி 1890 முதல் 1930 வரை. டிசம்பர் 25. ஃப்ளைஸும் புலியும். விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். 1 பேதுரு 5:8. இரவு வந்தது. ஆந்திர பிரதேசத்தின் புறநகர் பகுதி ஒன்றில் 5 காட்டுப்பாதைகள் சந்திக்கும் இடத்தில் உள்ள மரம் ஒன்றில் இணைக்கப்பட்டிருந்த கட்டிலில் ஃப்ளைஸும் உட்கார்ந்திருந்தார். கிராமத்தாருடைய உதவியாலும் அவர்களுடைய வேண்டுகோளின் பேரிலும் தான் இத்தகைய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அவருக்கு கீழாக கழியொன்றில் ஒரு எருமை கயிற்றால் கட்டப்பட்டிருந்தது. அந்த எருமை களைத்து போயிருந்தது. ஃப்ளைஸின் அருகில் துப்பாக்கி இருந்தது. ஏனெனில் 2 வருடங்களாக அங்கே சுற்றி கொண்டிருக்கும் ஒரு புலி சுற்றியுள்ள கிராமங்களில் 300 கால்நடைகளை அடித்து தின்றுவிட்டது. கன்றுக்குட்டி ஒன்றை பிடித்து செல்ல ஒரு நாள் காலை கிராமத்தின் வாயில் வரைக்கும் அந்த புலி வந்துவிட்டது. அது சாதாரண புலி இல்லை. அதனுடைய கால் தடமே ஒரு பெரிய வாளியின் அகலம் இருந்தது. எனவே கிராம மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி ஃப்ளைஸும் புலி வேட்டையில் இறங்கியிருந்தார். நடுநிசியாயிற்று. சிறுத்தை ஒன்று குரங்கை பிடித்து கொண்டதினால் ஏற்பட்ட அலறல் ஃப்ளைஸுக்கு கேட்டது. மிகவும் கூர்மையாக கவனித்து கொண்டிருந்தார். புலியோ வரவில்லை. கிராம மக்கள் ஓடி வந்தனர். ஐயா, நீங்கள் இன்றைக்கு முயற்சி செய்து பாருங்கள், புலியை போக விட்டுவிட வேண்டாம், உங்களைத்தான் நம்பியிருக்கிறோம் என்று அவரை வேண்டிக் கொண்டனர். அன்றைய இரவிலே மீண்டும் கட்டிலில் படுத்துக்கொண்டு மிகவும் கவனமாக உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தார். கடந்த இரவெல்லாம் விழித்திருந்தது கண்களில் எரிச்சலை ஏற்படுத்தியிருந்தது. திடீரென ஃப்ளைஸ் பரபரப்படைந்தார். துப்பாக்கியை கையில் பிடித்து கொண்டார். அவர் உட்கார்ந்திருந்த இடத்திற்கு கீழே புலியின் காலடி ஓசை கேட்டது. நிலவின் ஒளியில் கண்களை இடுக்கிக் கொண்டு பார்த்தார். எருமையை புலி இழுப்பது தெரிந்தது. எருமை கட்டப்பட்டிருந்ததனால் புலியால் எளிதாக இழுக்க முடியவில்லை. தன்னுடைய இரையை வெளியே கொண்டு போய் சாப்பிட விரும்பி எருமையை இழுத்தது. எருமை பயத்தாலும் வேதனையாலும் அலறியது. மாட்டை இழுத்துச் செல்ல முடியாத கோபத்தில் புலி தனது தலையை உயர்த்தி பயங்கரமாக உறுமியது. சற்றும் தாமதியாமல் ஃப்ளைஸ் புலியை சுட்டு வீழ்த்தினார். கிராம மக்கள் ஃப்ளைஸுக்கு நன்றி கூறினர். அந்த சுற்றுவட்டார கிராமத்து மக்கள் மத்தியில் ஃப்ளைஸுக்கு செல்வாக்கு உயர்ந்தது. எனவே ஃப்ளைஸ் அவர்கள் மத்தியில் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் ஊழியராக தலை நிமிர்ந்து வேலை செய்ய ஆரம்பித்தார். சுற்றிலும் உள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தேவனுடைய நற்செய்தி சொல்லப்படுவதற்கு அது ஏதுவானது.